Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. The channel theory of machines. அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 2021 படிச்சிங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் ME 3491 அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கான வீடியோஸ் தான் பார்த்துட்டே இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டி படித்தாலும் சரி, அட்டானமஸ் காலேஜில் படித்தாலும் சரி, அவங்களும் வந்து உங்கள் சிலபஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். யூனிவர்சிட்டியோட ஒரே சிலபஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்க்குறது கியர் டாப்பிக்கில் லாஸ்ட் ப்ராப்ளம் 4 ப்ராப்ளம் முன்னாடி சொல்கிற மாதிரி 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதுங்களும் சால்வ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து 21st லெக்சர் பார்க்குறோம். யூனிட் 2ல் 6th லெக்சர் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்தோன்னா ஃபைனல் ப்ராப்ளம், கடைசி ப்ராப்ளம். ஆர்எஸ் குருமி தியரி ஆஃப் மெஷின்ஸ் பை ஆர்எஸ் குருமின்ற புக்கில் 12th சாப்டரில் 13th கொஸ்டினாக இருக்கும். அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். 2 gear wheels mesh externally are to give a velocity ratio of 3:1. velocity ratio gear ratio சொல்லுவோம். ஒரு ஃபார்முலா வந்து T/T அப்படின்ற ஃபார்முலா தெரியும். ஸோ T/T = 3 அப்படின்ற வேலையும் கொடுத்துருக்காங்க. இந்த teeth are of invalid form. module = 6 mm. M வந்து 6 mm. addendum = 1 module. 1 moduleனா 1 into module அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாடலும் 6 mm. 1 into 6 = 6. addendum = 6 mm. pressure angle pi = 20 கொடுத்துட்டாங்க. அது எழுதிலாம். இந்த pinion rotates at 90 rpm. அப்போ N1 கொடுத்துட்டாங்க. N1 = 90 rpm. ஒமேகா 1 கண்டுபிடிச்சிடலாம். determine the number of teeth on pinion to avoid interference on it and the corresponding number of teeth on the wheel. Okay. number of teeth on pinion, number of teeth on wheel ரெண்டு கேட்குறாங்க. the length of path and arc of பண்ண ஏற்கனவே 1 2 3 3 ப்ராப்ளம் போட்டிருக்கோம். இது பார்க்காதவங்க முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தேர்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் டீத் இன் கான்டாக்ட். இது கான்டாக்ட் ரேஷியோ. நம்ம 2 3 ஏற்கனவே பார்த்தது தான். மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங் நம்ம பார்க்க வேண்டியது 1 and 4 மட்டும் தான் புதுசாக இருக்குது. அது மட்டும் தான் பார்க்கணும். மற்ற எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ வந்து நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் pinion to avoid interference அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் t = 2 into AP addendum on pinion divided by √1 + g. ஜினா கியர் ரேஷியோ. 1 + g. ஜிக்கு பதில் என்ன செய்யலாம் அப்படின்னா T/Tன்னு எழுதிக்கலாம். 1 + g into g + 2 sin² pi - 1. இந்த இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணணும். addendum = 1 மாடல் கொடுத்தாங்க. அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 18.2 கிடைக்கும் டீத்து. அது அப்ராக்சிமேட்டாக 19 அப்படின்ற வேல்யூ வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். நமக்கு சப்ஸ்டியூஷன் மட்டும் சொல்கிறேன். addendum 2AP அப்படின்னா addendum 6 மாடல் சொன்னாங்களே 2 into 6 கியர் ரேஷியோ 3 கொடுத்தாங்க. 3 into 3 + 2 sin² pi = 20. அப்ளை பண்ணோம் 80.2 அப்ராக்சிமேட்டாக எடுத்து 19. இதே மாதிரியான கியர் வீல் கேட்குறாங்க. ஸோ அதுக்குரிய ஃபார்முலா வந்து T = G into T அப்படின்ற ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டீத்தோட அதாவது கியரோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ நம்ம அடுத்து செகண்ட் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் வந்து லென்த் ஆஃப் பாத் அண்ட் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். இது என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறதில்ல. கேட்டது வந்து கொஸ்டினில் லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட், லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட்னா KL = KP + PL. லென்த் ஆஃப் இதான் பழைய ஃபார்முலா பதில். லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னா லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் பை cos pi. அப்போ KL PLக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ கேஎலுக்கு என்ன ஃபார்முலா பார்க்கலாம். கேஎலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து கேபிக்கு ஃபார்முலா வந்து √(RA² - R² cos² pi - R sin pi). KP அப்படின்னு வந்துச்சுன்னா கேபிட்டல் ஆர் போடணும். PL அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து ஸ்மால் ஆர் போடணும். அதே ஃபார்முலா தான் ஸ்மால் ஆரில் வரும். √(RA² - R² cos² pi - R sin pi). ஸோ நம்ம எல்லா ஃபார்முலும் ஈஸியாக போட்டுடலாம். இதில் நமக்கு தெரியாத வேல்யூ வந்து R and RA தான். இதில் R வேணும் அப்படின்னா ஸ்மால் m into capital T/2. எல்லா வேல்யூமே கொஸ்டின் இருக்குது. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். RA வேணும் அப்படின்னா R + addendum அப்படின்ற வேல்யூ பண்ணி தான் கிடச்சிரும். அதேமாதிரி ஸ்மால் ஆரில் எனக்கு வேணும் ஸ்மால் ஆர் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது பினியனோட ரேடியஸ் வேணும்னா R = small m into T/2. RA வேணும் அப்படின்னா R + addendum அப்படின்ற வேல்யூ பண்ணினா நமக்கு கிடச்சிரும். இப்படி தான். ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் பை cos pi. ஸோ இந்த ஃபார்முலா போட்டு நம்ம செகண்ட் அதாவது ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு, செகண்ட் முடிச்சாச்சு. தேர்டு கொஸ்டின் வந்து கான்டாக்ட் ரேஷியோ. ஸோ கான்டாக்ட் ரேஷியோ எனக்கு வேணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் சர்க்குலர் பிச் வேணும்னா PC = pi into m. ஸோ இது ஏற்கனவே நம்ம வீடியோ அதாவது மூணு ப்ராப்ளம் இதான் சால்வ் பண்ணியிருக்கோம். அதனால் திரும்பி சால்வ் பண்ண அவசியம் இல்லை. ஃபார்முலா மட்டும் சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம 4th கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். இல்லை 4th ஒன்று பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங் ஃபார்முலா தெரியும். VS = ω1 + ω2 into KP இல்லை ω1 + ω2 into PLன்னு வரும். ஆனால் இங்கே மேக்ஸிமம் வெலாசிட்டின்னும் போது நம்ம KPன்றது என்கேஜ்மெண்ட்டில் கிடைக்கும், PLங்கிறது டிஸ்என்கேஜ்மெண்ட்டில் கிடைக்கும். இல்லை KP வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே PLோட அதிகமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வெலாசிட்டி இங்கே போடுறாங்க. மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலே நமக்கு ω1 + ω2 into KP அப்படின்ற ஃபார்முலா போடணும். நமக்கு அதில் தெரியாத வேல்யூ ω2 தெரியாது. ω2 அப்படின்னா கியர் ரேஷியோ வச்சு போடலாம். T/T = ω1 into ω1 / ω2. நமக்கு ω1ஓட வேல்யூ கொஸ்டினில் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். N1
வச்சு உமையா 1 கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ உனக்கு உமையா 2 மட்டும் தெரியாது அப்படின்னா உமையா 1 இன்ட்டு ஸ்மால் டி பை கேபிட்டல் டி அப்ளை பண்ணால் 3.14 per second கிடைக்குது. ஸோ உமையா 1 தெரியும், உமையா 2 தெரியும், கேபியும் எனக்கு தெரியும். அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 197.335 mm/s அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்கும். இவ்வளோ தான் இதோட கியர் ப்ராப்ளம் ஃபுல்லாக முடிஞ்சு. இந்த வீடியோ வச்சு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.